அப்ப மீதி உள்ள என்ன செய்வான்? அது அரபு நாட்டுக்கு போற. படிச்சாலும் உனக்கு இங்க வேலை இல்லை, முதல்ல படிப்பு இல்லை. அப்படியே கஷ்டப்பட்டு 40 லட்சம் 30 லட்சம் கொடுத்து படிச்சு புட்டியா, வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அப்துல் பாய் பாய் பாக்கியதாங்க விட்டுரு, மேல உள்ள அதிகாரி சொல்லிவிடுவான். இந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் இருப்பான்ல அதிகாரி, அவன் என்ன செய்வான்? பாய்க்கு கொடுக்காது, நம்மால் எவனாச்சும் காணான்னு பாரு. இப்படி ஆட்களை வேலைக்கு சேர்க்கும் பொழுது முஸ்லிம் என்று சொல்லி ஒதுக்குனான். இது ஊகத்தில் இல்ல. ஒதுக்காட்டி எங்களுக்கு ஏன் கிடைக்கல சொல்லு, பதில் சொல்லு. நீ அப்படி ஒதுக்கி இருக்காவிட்டால் எங்களுக்கு ஏன் கிடைக்கல? 100க்கு 2 தான் ஏன் கிடைக்குது, 100க்கு 3 தான் ஏன் கிடைக்கிறது? அப்ப இதுக்கு பதில் கிடையாது. இதை தவிர எந்த காரணமும் இருக்க முடியாது. வேணும்னு ஒதுக்குறீர்கள் இப்படின்னு சொல்லிவிட்டார். இப்ப இந்த ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷன் அடிப்படையில தான் நம்ம என்ன கேட்கிறோம்? எங்களை தூக்கி நீங்கள் நிறுத்த விரும்பினீர்களே, ஆனால் மற்ற சமுதாயத்திற்கு சமமாக எங்களை தூக்கி நிறுத்த விரும்பினால் என்ன செய்யுங்க? ரங்கநாத் மிஸ்ராவுடைய பரிந்துரை ஏற்று சட்டமாக்குங்கள் என்று நம்ம கேட்கிறோம். இதை கொடுத்தா என்னவாக? இந்த இடஒதுக்கீட்டை தந்துட்டான்னு வைங்க. அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 பேர் வேலைக்கு சேர்த்தான்னா 10 முஸ்லிம் அதுல இருப்பான். 100 பேர் உங்களை போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் போட்டான்னு சொன்னா 10 முஸ்லிம் இங்க டிரைவரா இருந்தா அவன் அரபு நாட்டுக்கு போறான். அரபு நாட்டு டிரைவருக்கு என்ன கிடைக்கும்? நம்ம நாட்டில் உள்ள டிரைவருக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா? அரபு நாட்டில் போய் வேலை பார்த்தா என்ன கிடைக்கும்? இங்க பியூனா இருந்தா என்ன கிடைக்கும்? ஒரு அரசாங்கத்தினுடைய ஊழியரா இருந்தா அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய தொழில் அதிபருக்கு கூட அந்த மாதிரியான உத்தரவாதம் கிடையாதுங்க. அப்படியான வசதி ஒரு அரசாங்க ஊழியரா இருந்தால் அவருக்கு போதுமான சம்பளம் கொடுப்பான். அதுபோக அந்த படி இந்த படின்னு சொல்லி அகவிலைப்படி பஞ்சப்படின்னு பல படிகள்லாம் இருக்கிறது, அதையெல்லாம் கொடுப்பாங்க. திடீர்னு சம்பளத்தை ஏத்தனா கூட இப்ப ஏத்த மாட்டான், 2 வருஷத்துக்கு முந்தி தேதி போட்டு ஏத்துவான். ஏத்தனை இப்ப ஏத்த வேண்டியதானே, 2 வருஷத்துக்கு முந்தின தேதியை போட்டு ஏத்துவானா லட்டு மாதிரி 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். திடீர்னு இந்த 2 வருஷத்துடைய கணக்கு அப்படி அப்படிம்பாங்க. அந்த எந்த அளவுக்குன்னா அரசாங்கத்துக்கு வர்ற வருமானத்துல 76% அரசு ஊழியருக்கு போகிறது, 24 தான் இந்த மத்த வேலைக்கெல்லாம் பயன்படுது. சம்பளத்துக்கு எவ்வளவு போயிடுது? 76 100 ரூபாய் அரசாங்கத்துக்கு வருமானம்னா 76 ரூபாய் சம்பளத்திலே போயிடுது. வெறும் 24 ரூபாயில தான் தண்ணி மற்ற வசதி ரோடு எல்லாம் கிடைக்கிறது. எல்லாம் சம்பளத்துக்கு. அப்ப அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுல அரசாங்க வேலைங்கிறது இந்த இந்துக்கள் பாஷையில காமதேனுங்கிற மாதிரி. காமதேனா என்ன? அது ஒரு பசு சுரந்துகிட்டே இருக்குமா, அந்த மாதிரியான காமதேனு மாதிரி சுரந்துகிட்டே இருக்கும். இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்கலாம், செத்து போனாலும் பொண்டாட்டிக்கு புருஷ பென்ஷன் வந்துகிட்டு இருக்கு, நம்மளே ரிட்டையர்ட் ஆகி போனாலும் அதுக்கு ஏதாவது வந்துகிட்டே இருக்கு, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேணுங்கிற லோனெல்லாம் வாங்கிக்கலாம். அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு சொர்க்கமா இருக்காது. அரசாங்க வேலையும் பார்க்க வேண்டியது இல்லை. அதோட முக்கியமானது என்ன? அரசாங்க வேலைன்னா வேலை பார்க்க வேண்டியதே இல்லை, சும்மா போயிட்டு வர வேண்டியது அவ்வளவுதான். டயத்துல கையெழுத்து போடணும். அரசு ஊழியர் கோவிச்சுக்க கூடாது, நாட்டில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. 1-2 பேர் கடமை இருப்பாங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்? இந்த மாதிரி எல்லாம் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை இருக்கிறத, இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு உனக்கு இருந்தா நீ அங்க டிரைவரா போற, இங்க ஒரு போக்குவரத்து கழகத்தில் டிரைவரா இருந்தீங்கன்னு சொன்னா நீ உனக்கு இருக்கிற வரைக்கும் சம்பளம் வரும், அதுக்கப்புறம் ஃபண்டுன்னு அது வரும், நீ ரிட்டையர்ட் ஆனா பொண்டாட்டிக்கு உனக்கு பென்ஷன் வரும், நீ செத்து போனா பொண்டாட்டிக்கு பென்ஷன் வரும், ஒரு தலைமுறைக்கே நீ சேர்த்து வச்சுட்டு போயிருப்பா. இந்த மாதிரி வாய்ப்பு கோயத்துல 10 வருஷம் டிரைவரா இருந்தாலும் போடாத உத்தரவாதத்துக்கு வெளியேற்றிடுவானே. 10 வருஷம் டிரைவரா இருப்ப, ஒரு ஆர்டர் தான் போடுவான், ஆட்களை குறையுங்கள், ஒண்ணுமே கிடைக்காது. பாதி சம்பளம், பாதி நாள் வேலை பார்த்துருந்தீங்கன்னா அந்த பாதி நாள் கூட சம்பளம் எல்லாம் அனுப்பி விட்டுருவான், உன்னை ஏத்தி விட்டுருவான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாம எந்த ஒரு கேரண்டியும் இல்லாம அங்க போய் கஷ்டப்படுறீங்களே. இங்க ஒரு டிரைவர் வேலையா அரசாங்கத்தில் கிடைக்காதா? ஒரு கண்டக்டர் வேலையா கிடைக்காதா? கிடைக்கல. ஏன் கிடைக்கல? உனக்கு கோட்டா இல்ல, 100க்கு 10 கொடுக்கல, கொடுத்தாதான் கிடைக்கும், இல்லைன்னா அவன் தரவே மாட்டான் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீட்டை நீங்க வாங்கினீங்கன்னு வைங்க, உங்களுடைய பிள்ளைகள் 40 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்காமலே டாக்டர்களாக ஆக முடியும். கல்வியில இடஒதுக்கீடு கிடைத்து விட்டால், வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கிடைத்து விட்டால் நம்ம இப்ப இருக்கிற நிலையை விட ஒரு பல மடங்கு வசந்துரும். 2 தான் இப்ப கிடைக்குது, 10 கிடைச்சு 5 மடங்கு வசந்துரும். மற்றவங்களுக்கு சமமா வசர முடியாது. இப்ப இருக்கிறதை விட 5 மடங்கு நீ மேலே போய் விடுவாய், உன்னுடைய தரம் 5 மடங்கு மேலே போய்விடும். அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை தான் இப்ப நம்ம கையில் எடுத்து செய்யறோம், இடஒதுக்கீடு தாண்டு கேட்கிறோம். அப்ப 3% படிப்புல வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் 10% படிப்பு வேலை வாய்ப்பு பெறக்கூடியவர்களாக மாறணும். அப்ப இடஒதுக்கீடுடைய அவசியம் தேவையெல்லாம் உங்களுக்கு இப்ப புரிகிறது. இப்ப எதுக்கு அவங்களை கூப்பிடுறோம்? தலைவர்களை புகழ்றது கூப்பிடுவாங்க, அதுக்கு அவங்களை கூப்பிடுறோம். அல்லது எங்களுடைய பலத்தை காட்டுவதற்கு கூப்பிடுவாங்க, அதுக்கு அவங்களை நான் கூப்பிடுறோம்? கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமா சேர்ந்து கேட்டா தான் அது கிடைக்கும், அதுக்காக தான் கூப்பிடுறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய என்ன, இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீமுக்கு உள்ள ஒரே தேவை, முதல் தேவை இடஒதுக்கீடு. இதுக்கு நிகரா ஒரு தேவை கிடையாது.
உனக்கு குடி தண்ணி வந்துச்சா வரல, அதெல்லாம் ரெண்டாவது தேவை. விலைவாசி ஏறி போச்சுன்னா உனக்கு மட்டும் ஏறல, எல்லாத்துக்கும் தான் ஏறுது, அதெல்லாம் ரெண்டாவது மேட்ரு. உனக்கு ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ரு என்ன? எனக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா எல்லாம் உள்ளுக்குள்ள அடங்கிவிடும், எல்லா தேவையும் நிறைவேறிவிடும், எல்லாத்துலயும் நீ 2 பேரும் உட்கார்ந்து இருப்ப, நீ ஒழுங்கா சமுதாயத்துக்கு தொண்டு செய்வ, எவனையும் கெஞ்ச தேவையில்லை. அப்ப இடஒதுக்கீடு என்பது உங்களுடைய முதல் 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 தேவை, அதுதான் உங்களை மேலதுக்கு நிப்பாட்டும் என்பதை ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து புரிய வேண்டிய என்ன, தருவாங்களா, கிடைக்குமா? நம்ம ஆளுகளை சரிதாங்க, இடஒதுக்கீடுலாம் சரிதாங்க, தருவாங்களா அப்படின்னு ஒரு கருத்து நம்ம மக்கள் மத்தியில் விதைக்கப்படுது. எதுக்கடா போட்டு வேஸ்டா செலவழிச்சிட்டு போறீங்க, இங்க இருந்து போய் நீ கத்தணும்னு ஒண்ணு கொடுத்துருவாங்களா அப்படிம்பாங்க. தருவாங்களான்னா தருவார்கள். எப்ப தருவார்கள்? அவர்களுக்கு எது இந்த முஸ்லிம்கள் அப்படி தூக்கி நிப்பாட்டணும் என்கிற ஒரு அக்கறையில் தரமாட்டார்கள். நீ படிச்சா நீ படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன, கருணாநிதிக்கு என்ன, ஜெயலலிதாவுக்கு என்ன, சோனியாவுக்கு தான் என்ன, வேற எவனுக்கு தான் என்ன, நீ படிக்காம மண்ணாங்கட்டியா, அதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. அந்த அடிப்படையில் பார்த்தால் உங்களுக்கு தரமாட்டார்கள் தான். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓட்டு பொறுக்கக்கூடிய ஒரு அரசியல், நியாயங்களுக்கு பேசக்கூடிய அரசியல் கிடையாது. நீ எவ்வளவுதான் பட்டினியில செத்து தொலைச்சால் கூட உன்னை தூக்கி விடுற நினைப்பு வராது. ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னேன்னு வை, அல்லது ஓட்டு போடுவேன்னு சொன்னேன்னு வை, அப்ப மாறிடும். இந்த அரசியல்வாதி எதுக்கு மட்டும்தான் பணிமா, ஓட்டு பொறுக்கினா தான் அவன் ஆட்சியில உட்கார முடியும். அவன் ஆட்சியில உட்காருவதற்கு உன்னுடைய ஓட்டு உதவும் என்று சொன்னால், அதை தெளிவாக நீ காட்டினால் கிடைக்காது என்ற இடஒதுக்கீடும் கிடைக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுடைய அன்புல உங்க மீது அன்பு வச்சுலாம் எவனும் தரமாட்டான், உங்களை அக்கறை வைத்து எவனும் தரமாட்டான். முஸ்லீம் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு சொன்னா நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பான், தரமாட்டான், ஓட்ட போட மாட்டான் என்பதை தெல்ல தெளிவாக நீங்கள் சொன்னால் நிச்சயமாக இடஒதுக்கீடு கிடைக்கும். கிடைக்கிறத நம்ம அனுபவத்திலையும் பார்த்தோம். 1995 இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுக்கும் பொழுது எல்லாரும் கிறுக்கு போய் மாதிரி நம்மளை பார்த்தான். இப்ப கேட்ட மாதிரி அப்பவும் கேட்டான். என்ன கேட்டான்? எந்த காலத்துல வாழ்றாங்க, கொடுப்பாங்களா இடஒதுக்கீடு? எப்படி அறிவு இருக்காங்க, படிச்சாச்சு இருக்காங்களா? அறிவு நம்மள படிக்காத ஆள் தானே, அதனால சொல்றாங்களாம். அவங்கள பல MA, AA, MMA படிச்சிருப்பாங்க. நம்ம 4ஆம் கிளாஸ் படிச்சாலும் அதனால என்ன பண்ணாங்க, அப்துல் சமது சாஹிப் முஸ்லிம் லீக் தலைவர் இருந்தாரு, கிண்டல் பண்ணி ஒரு பத்திரிகையில் எழுதினார், படிக்காதவர்கள் எல்லாம் தலைவர்களா இன்னைக்கு வந்து விட்டார்கள், கிடைக்காத எல்லாம் மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள் எழுதின. கிடைக்க நம்ம படிக்காத ஆனா நம்ம கூறு கட்டு போய் இப்படிலாம் மக்களை ஏமாத்துறோமா என்று சொல்லி என்ன முஸ்லிம் தலைவர்களை கிண்டல் பண்ணார்கள். இடஒதுக்கீடு கேட்கும் பொழுது நம்ம என்ன நினைச்சோம், அரசியல்வாதிக்கு எந்த பாஷையில உனக்கு அந்த பாஷை உனக்கு தெரியல, ஏன் உனக்கு கிடைக்கல என்று கேட்டா, நீ உனக்கு 5 சீட்டு வாங்கணும்னு நீ பேசாம வாய முடிக்கிற, கிடைக்காது. நீ ஒரு வாரிய பதவி வாங்கினா வாய முடிக்கிற, கிடைக்காது. அரசியல்வாதிக்கு புரிகிற பாஷையில கேட்டா கிடைக்குமா இல்லையா? உனக்கு பாஷை தெரியல, நீ இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம், நீ பாரட்லா படிச்சு தொலைச்சிருக்கலாம், உனக்கு அரசியல்வாதிக்குன்னு ஒரு பாஷை இருக்குதுல, அந்த பாஷை உனக்கு தெரியாத எங்களுக்கு தெரியும்டான்னு இறங்கணும். என்ன பாஷை அது? நீ இந்த ஓட்டை வச்சு தானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிற, அந்த ஓட்டை உனக்கு இல்லாம காட்டுறோம், ஓட்டை பிரிக்கிறோம், இந்த இடஒதுக்கீடு அவசியத்தை நாங்க மக்களை கொண்டு போறோம் என்று 95 இறங்கி திரும்ப 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 அடிச்சு கும்பகோணத்தில் பேரணி நடத்தணும். இந்த கும்பகோணம் பேரணிக்கு முன்னாடி வரைக்கும் கருணாநிதியுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது, ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது? உங்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்பது அவங்க நிலைப்பாடு. ஆந்திராவில் தான் இடஒதுக்கீடு கொடுத்தாரு. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீடு அறிவிக்கிறாரு. இது தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விவகாரம். இந்த அம்மாவுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது, பேசாம இருந்து தொலைஞ்சிருக்கலாம். உடனே பத்திரிகைக்காரனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இது தேவையற்ற கெட்ட முன்மாதிரி ஏற்படுத்துறாரு, முஸ்லிம்களுக்கு கொடுத்தால் எல்லாத்தையும் தூண்டி விடுது. ஆமா, முஸ்லிம்களுக்கு கொடுத்தால் ஒவ்வொருவராக தனித்தனியா பிரிச்சு கேட்பார்கள், இது பயங்கரமான ஆபத்தில் முடித்துவிடும், இது தேசத்தினுடைய ஒற்றுமையை குலைத்து விடும். எது கொடுத்துருமா? இடஒதுக்கீடு கொடுத்து படிக்க வச்சோம்னா தேசத்தினுடைய ஒற்றுமையை குலைஞ்சு போயிருமா என்றெல்லாம் அந்த அம்மா என்ன செஞ்சு பயங்கர அங்க கொடுத்தது இங்க எதிரொலிக்குதுன்னா இங்க அந்த அம்மா தருமா? அட ஆந்திராவுல கொடுத்ததுக்கு கொந்தளிச்சு போய் இந்த அம்மா பேட்டி கொடுக்குதுன்னு சொன்னா இந்த அம்மா உனக்கு இடஒதுக்கீடு தர ஒரு அம்மாவா? நல்லா தெரியுதா? உனக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்பதுதான் ஜெயலலிதாவுடைய கொள்கையாக இருந்தது கும்பகோணம் பேரணிக்கு முன்னால் வரைக்கும். கருணாநிதி கொள்கை என்னவாக இருந்தது? கருணாநிதி முதலமைச்சராக இருந்தால் அதுக்கு முன்னாடி